2025ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் வந்து பிப்ரவரி 1ஆம் பார்லிமெண்ட்ல மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. வருமான வரியில வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். 2025ல ஆனுவல் இன்கம்கான டாக்ஸ் ரேட் என்னன்னா 0ல இருந்து 4 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா எந்த டாக்ஸும் பே பண்ண வேண்டாம். 4ல இருந்து 8 லட்சம்னா 5%, 8ல இருந்து 12 லட்சம் அப்படின்னா 10%, 12ல இருந்து 16 லட்சம்னா 15%, 16ல இருந்து 20 லட்சம்னா 20%, 20ல இருந்து 24 லட்சம்னா 25%, 24 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்க வந்துட்டு 30% வந்துட்டு டாக்ஸ் பே பண்ணணும். பழைய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்துட்டு 50,000 ரூபா இருந்துச்சு. அதை வந்து இப்போ புதுசாக 75,000 ரூபா மாற்றிருக்காங்க. இதே மாதிரி தான் போன வருஷமும் நோ டேக்ஸ் லிமிட் வந்துட்டு 7 லட்சமாக இருந்தது. அதை வந்து இந்த வருஷம் 12 லட்சமாக மாற்றிருக்காங்க. இப்போ வந்து ஏன் 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க வந்துட்டு டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்னா அவங்க பே பண்ண இருக்கிற டேக்ஸ் ரேட் வந்துட்டு 60,000 ரூபா. இப்போ கவர்மெண்ட் புதுசாக கொண்டு வந்திருக்கிற ரிபேட் வந்துட்டு 75,000 ரூபா. அந்த ரிபேட்டை விட டேக்ஸ் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். இப்போ 12 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒருத்தர் வந்துட்டு 13 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அப்படின்னா அதில் இருந்துட்டு 12 லட்சமான நோ டாக்ஸ் லிமிட்டையும் 75,000 இருக்கக்கூடிய அந்த ரிபேட்டையும் மைனஸ் பண்ணால் 25,000 ரூபா கிடைக்கும். அது கூட இந்த 15% இருக்கக்கூடிய டாக்ஸ் ரேட்டை மல்டிப்ளை பண்ணால் 3,750 ரூபா கிடைக்கும். அது கூட எக்ஸிஸ்டிங் டாக்ஸான 60,000 ரூபா ஆட் பண்ணோம் அப்படின்னா 63,750 ரூபா கிடைக்கும். இதுதான் வந்துட்டு அந்த 13 லட்ச ரூபாய்க்காக அவங்க பே பண்ணக்கூடிய அந்த மொத்த டாக்ஸ். இந்த பட்ஜெட்ல வருமான வரியில இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய மாற்றம் வந்துட்டு மிடில் கிளாஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு நற்செயலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.